டிரைவிங் லைசன்ஸை எப்படி உங்கள் மொபைலில் ஈஸியாக டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்கள் டிரைவிங் லைசன்ஸ் ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷனில் மிஸ் ஆயிடுச்சானோ இல்லை தொலைஞ்ச போயிடுச்சுனா வேறு ஏதாவது காரணங்களால் காணாமல் போச்சுன்னா உங்களோட டிரைவிங் லைசன்ஸை எப்படி உங்கள் மொபைலே ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் மொபைலில் கூகுள் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் பரிவஹன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்தியன் ஃப்ளாக் போட்டு பரிவஹன்னு வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் மிஸ்ட்ரி ஆஃப் ரோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அண்டு ஹைவேன்னு சொல்லி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா சைடில் பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா. இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ் ரிலேட்டட் ஆஃப் சர்வீஸ்ன்னு சொல்லி வரும். அந்த டிரைவிங் லைசன்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு பேஜுக்கு என்டர் ஆகும், உள்ளே போகும். உள்ளே போனதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் செலக்ட் ஸ்டேட் நேம்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஸ்டேட்டோ தமிழ்நாடோ ஆந்திரா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் தமிழ்நாட்டில் தான் அந்த லைசன்ஸ் வாங்கியிருப்பீங்க. ஸோ தமிழ்நாடுன்னு சொல்லிவிட்டு அந்த தமிழ்நாடு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாப்பப் ஒன்று ஓப்பன் ஆகும். ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஐவன் சர்வீஸ்ன்னு வரும். அதை கேன்சல் கொடுத்துருங்க. கேன்சல் கொடுத்துட்டு லைசன்ஸ் மெனுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ்ன்னு இருக்கும். அந்த டிரைவிங் லைசன்ஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சர்வீஸ் ஆன் டிஎல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்னு இருக்கும். அந்த இதை கிளிக் பண்ணுங்கள். சர்வீஸ் ஆன் டிஎல்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா கன்யூ கேன்சல்னு இருக்கும். அதில் வந்து கன்யூன்னு கொடுங்க. கன்யூ ஹோம்னு இருக்கும், அதில் கன்யூ கொடுங்க. கன்னியூ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் நம்பரு, உங்கள் டேட்டா பர்த்து, அப்புறம் அந்த கேப்சா, அந்த கீழே ஒரு இங்கிலீஷ் லெட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்தீங்க அப்படின்னா கன்னியூ கொடுங்க. அதை கொடுத்து இப்போ வந்து நான் என்னோடய டேட்டா பர்த் கொடுக்குறேன். ஏப்ரல் அப்படின்னு அந்த டிரைவிங் லைசன்ஸ் நம்பரை மேலே என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து டேட்டா பர்த்து கொடுத்துட்டு கீழே அந்த கேப்சல்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் என்டர் பண்ணுறேன். அந்த இங்கிலீஷ் வேர்டில் இருக்குது பாருங்கள், அதை வந்து அந்த கேப்சார்லங்கிறத என்டர் பண்ணுறேன். RPS9OXன்னு சொல்லி என்டர் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா கெட் டிஎல் டீட்டெயில்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, கீழே ப்ளூ கலரில் கீழே ப்ராசஸ்ன்னு இருக்குது, ரீசெட்னு இருக்குது, எக்ஸிட் இருக்குது. நீங்கள் கெட் டிஎல் டீட்டெயில்ஸ் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி பேஜ் ஒன்று வந்துடும். அதாவது உங்களோட நேமு, ஃபாதர் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, பர்மனண்ட் அட்ரஸ்ஸு, உங்களோட ஃபோட்டோ, நீங்கள் அந்த ஃபோட்டோவில் சிக்னேச்சர் பண்ணது, எந்த ஆர்டிஓவில் இது ரிஜிஸ்டர் பண்ணுறது எல்லாமே அந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்டு தட் அபோவ் டிரைவிங் லைசன்ஸ்னு சொல்லி ஒரு டீட்டெயில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை செலக்ட்னு ஆப்ஷனுங்கிற கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் எஸ்ன்னு இருக்கும். அதை எஸ் கொடுத்துங்க. எஸ் கொடுத்துட்டு உங்கள் ஓடிபி நம்பர்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. கீழே வந்து அந்த டெலிவரி லைசன்ஸ் ஹோல்டர்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை ஜென்ரலியே வச்சுக்கோங்க. கீழே செக்கிங் ஹியர் ஓடிபி பின் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. அப்புறம் எந்த நீங்கள் ஆர்டிஓவில் நீங்கள் லைசன்ஸ் வாங்கிங்களோ அந்த ஆர்டிஓ கொடுத்துங்க. நான் காங்கேயம் பண்ணனால நான் காங்கேயம் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் ஆர்டிஓ கொடுத்ததுக்கப்புறம் கீழே ப்ராசஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, ப்ராசஸ்ன்னு இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 2 இது வரும். அது ஓகே கொடுத்துருங்க. அது பிரச்சனை கிடையாது. அது ஓகே கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா சிப்போடு வரும். அதாவது உங்கள் லைசன்ஸில் சிப் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த சிப்போட ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலும் வந்துடும். உங்கள் லைசன்ஸ் எப்படி இருக்கோ அதுக்குண்டான டீட்டெயில் எல்லாமே வந்துடும். நீங்கள் இது ஒன்று ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் லேப்டாப்பில் இந்த இப்போ நான் சொன்ன மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கீழே டவுன்லோடுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மேக்ஸிமம் இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஏதாச்சும் எமர்ஜென்சிக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்த வீடியோவில் நம்ம PDF எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.